அப்போ பசித்திருன்னு அவன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, நீ பசியோடு இருக்கும் பொழுது, அதாவது வயிறு காலியாக இருக்கும்போது உன்னுடைய சக்தி ஓட்டம் மேலோங்கி நிற்கும். இப்போ ஒரு உணவை உள்ளே போட்டிங்கன்னா அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஜீரண மண்டலம் வேலை செய்யும். அப்போ ஜீரண மண்டலம் வேலை செய்யும் போது உடம்புல இருக்கிற சக்தி பூரா விரயமாகும். அது சும்மா கிடையாது. ஒரு பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணோம். அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் உபவாசம் இருப்பாங்க. ஏன்னா எனர்ஜி அக்யூமுலேட் பண்ணணுங்கிறதுக்காக தியானம் பண்ணுறாங்க. ஸோ பசித்திரு, எப்பயுமே பசியோட ஒருத்தன் இருக்கும் பொழுது எனர்ஜி உச்சக்கட்டத்தில் இருக்கும். ஸோ காலையில் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது உணவு ஜீரணமாகி அது உடம்ப ஜீரண மண்டலம் பண்ணி முடித்து சக்தியை உறிஞ்சி எடுத்து வேலை செய்கிறதுக்குள்ளே அடுத்த உணவை உள்ளே போட்டுறீங்க. திரும்ப மத்தியானம் அடுத்த உணவு போட்டுறீங்க. இப்போ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு சக்தி போகுது. திரும்ப அது ஜீரணமாகி சக்தி வரும்போது அடுத்த உணவை தூக்கி உள்ளே போட்டுறோம். இது மட்டும் இல்லை, 3 வேளை இல்லை, 5 வேளை திங்கிறோம், 7 வேளை திங்கிறோம், பார்க்குறதெல்லாம் திங்கிறோம், கண்ணில் எது மாடுதோ இதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அவன் உடம்பில் சக்தியே இருக்காது. வாழ்க்கையில் அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பாருங்க, அவன் பசித்து இருடா அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயத்தை அவன் கொண்டு வந்துட்டான் பாரு. அப்போ அதனால்தான்